விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உண்மையில் இந்த உலகத்துல பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த சமகாலத்துலதான் நாங்கள் இந்த தமிழின் அழிப்புக்கான நீதி கேட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழன் விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த உரிமைக்காக எழுதப்பட அந்த உரிமை அந்த கோஷத்தோட இந்த போராட்டத்தை நாங்கள் அனைத்துலக ரீதியில முன்னெடுக்கிறோம். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்பாகவும் ஐரோப்பிய பாராளுமன்றம் இன்றைக்கு எங்களுக்கு ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு 2 இடமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் உண்மையில ஆனா பிரித்தானியாவிலே நாங்கள் பார்த்தோம்னா பிரித்தானியாவில் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் பிரித்தானியாவில் இருக்கிறபடியால் இப்பொழுது சமகாலத்தில் பிரித்தானியாவுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்கள் சென்று கொண்டிருக்கிறது தமிழ் மக்களாலேயும் அரசியல் செயற்பாடு இருக்கிறவர்களாலே. நிச்சயமா இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தமிழீழ விடுதலை புலிகளை நீண்ட காலமாக தடை செய்திருக்கின்றது. அந்த தடை நமது மக்களுக்கான சுதந்திர போராட்டத்துக்கான உரிமையை ஒரு தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் எங்களுடைய அரசியலில் எங்களுடைய அடுத்த இளம் தலைமுறையினையும் இதுக்குள்ள ஈடுபடுத்தி அவர்களூடாக எங்களுடைய தமிழீழ மக்களுடைய வேணபாவை அடையிறதுக்கான ஒரு வழிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய நலன் சார்ந்து அவர்களோடு பேரம் பேச வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். அதை சரியான கோணத்தில் சரியான திசையில் பேரம் பேசுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய மக்களை பால் பிணத்துக்குள் தள்ளுகின்ற சில தரப்புகள் அல்லது சில பேர் அந்த ஈடுபாடுகளில் ஈடுபட்டவர்கள் அவர்களை இனம் கண்டு அவர்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்றோம். அது தேர்தலாகட்டும், சிங்கள இனவாத அரசுடைய தேர்தல்கள் கடந்த 75 வருடமாக தமிழ் மக்களாகிய எங்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களாகிய எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வையும் தரவில்லை, தரப்போவதும் இல்லை. ஆகவே எங்களுடைய இந்த இன அழிப்பு என்ற சிங்களம் எங்களுக்கு தந்த ஆயுதம். ஜெர்மனியிலேயும் அனைத்துலக தமிழ் இளையோர் அமைப்பு முன்னெடுக்கிற இந்த உரிமைக்காக தமிழா போராட்டத்தில் ஜெர்மனிய இளையோர் அமைப்பு, தமிழ் இளையோர் அமைப்பு மிகவும் தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எமது கிளையின் மாநில பொறுப்பாளர்களுக்கு ஊடாக போக்குவரத்து ஒழுங்குகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. முற்பகல் 11 மணி அளவில் இந்த போராட்டம் பேரெழுச்சியோடு அனைத்துலக இளையோர் அமைப்பினரால் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2009 அந்த முள்ளிவாய்க்கால அந்த 1000 மாணவிகைகளை எவ்வளவு நேர்த்தியாக கொண்டு அந்த யுத்த சாட்சியையும் வெளியில கூப்பிட்டு ஆக்களையும் வெளியில விட்டு நீங்கள் போய் இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளணும், இதுக்கு நீங்கள் பாடுபடணும் என்று இன்றைக்கு கடந்த மாதம் அமெரிக்கா செனட்டர் சபையில், அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் 7 காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமெரிக்க அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு விடயம் கனடாவில் செப்டம்பர் 1ஆம் தேதி பாரிய அளவிலான ஒரு தொங்குதல் இடம்பெற இருக்கின்றது. இந்த பொது எதிரியை சந்திக்க வேண்டிய பொது தளங்களில் உங்களுடைய அந்த போட்டிக்கு போட்டியாக செய்ய வேண்டிய அந்த தரப்புகள் அல்லது அந்த அணிகளில் இருப்பவர்கள் பொது எதிரியை அந்த இனத்தினுடைய விடுதலைக்கான பொது களங்களை ஐநாவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அல்லது அந்தந்த நாடுகள் இடம்பெறுகின்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்களாக இருக்கலாம். அந்தந்த போராட்டங்களாக நீங்கள் அந்த இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். வெறுமனே இந்த விடயங்களில் மட்டும் போட்டி போட்டு எங்களுடைய மக்களை மனமாற்றாதீர்கள். தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக படுகிற கனடாவிலேயும் முக்கியமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. ஒப்பிட்டுறதில நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்த வேண்டும். அதன் ஊடாக ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு தேவை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த முறை வடம மாதிரி பெருந்திரளான மக்களை இந்த போராட்டத்தில் இணைக்கிறதுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். நடுநிசையில் தான் பேருந்து குறிப்பாக மிச்சம் பகுதியிலிருந்து புறப்பட தயாராகும். அந்த இடத்துல ஏற்கனவே உள்ளூரில் அதற்கான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இதுல முக்கியமான விடயம் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த போராட்டங்களை அதிகார மையங்களை நோக்கித்தான் நாங்கள் குவிக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். அப்ப இது சிங்களத்தின் ஒரு வெற்றி. சிங்களத்தின் வெற்றிக்காக இங்க இருக்கிறார்கள் நிறைய பேர் ஒத்து போற மாதிரி தான் இருக்குது. ஆனா அப்படி இல்லாமல் உண்மையில நீங்கள் மனசுல கூட அதாவது அரச மட்டங்களும் ராஜேந்திர மட்டங்களும் சந்திப்புக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த சந்திப்புகளுக்கு பலவூட்டக்கூடியதாக இந்த வெகுஜன போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். வெளியூர் எவ்வளவு துடிப்போடையும் எங்களோட
விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியாது அக்கறையா வந்து அவை இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு உள்ள அக்கறை கூட உண்மையிலே 1930ஆம் ஆண்டு பிறகு வந்தாக்களுக்கு இல்லையா நான் இல்லை பாப்பட்டமா இல்லை. நிச்சயமா அந்த போராட்டத்தை பலப்படுத்தணும். அந்த போராட்டம் தான் அடுத்த போராட்டமாக ஜெனீவாவில் நடக்கிற போராட்டத்தையும் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடக்கிற போராட்டத்தையும் பலப்படுத்தும். ஏனைய கனடாவில் நடக்க போகின்ற போராட்டத்தையும் பலப்படுத்தும். உலக நாடெங்கும் நடக்கிற போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு அந்த 2009 அந்த களத்துல நின்ற ஆக்கள் வந்து உண்மையில சரியான குறைவா தான் நாங்கள் கண்ணு கூட பார்க்கக்கூடிய கிடக்கு. அப்போ உண்மையிலே இப்படியான காலங்கள்ல மனச்சாட்சியோட உண்மையிலேயே வந்து பிரித்தானியா போன்ற தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த அளவுக்கு மக்களை ஒருங்கிணைச்சு அங்கே வரக்கூடிய ஒரு நிலை இருக்கைகளை அருகில் இருக்கக்கூடிய ஜெர்மன் மற்றது நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து நாங்கள் பெருமளவான மக்கள் அந்த இடத்துக்கு போவோம். 93 மாவட்டத்தில் டிரான்சி என்று அழைக்கப்படுகின்ற அந்த நகரத்தில் ஆரியார் என்ற பேருந்து நிலையத்துக்கு முன்பாக அப்படியே காலை 6 மணிக்கு அந்த பேருந்து புறப்பட இருக்கின்றது. சர்வதேச அரங்கில் நாங்கள் போராடி வருகின்றோம். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாக இந்த உலக நாடுகளில் பல அரங்குகளில் இன்று எமது மக்களுக்கான ஒரு ஆதரவு தளவும் பெருகி வருகின்றது. முக்கியமா வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த காலத்துல வந்து நாங்கள் கருத்துக்களை போராட்டங்களை முன்வைச்சால் கூட ஜெனீவாவில் எடுத்த தீர்மானங்களுக்கு முன்பாக பேசப்பட்டு இங்கு எடுக்கப்படக்கூடிய முக்கிய இடமாக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது. விழி வலையொலி உறவினர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுட்டி விரல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். சமகால அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியும் வருகின்றது. வருகின்ற 24ஆம் தேதி ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை தமிழர்கள், குறிப்பாக ஐரோப்பிய வாழ் தமிழர்கள் பெருமெடுப்பில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வரப்போகின்ற 24ஆம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னதாக பாரிய அளவிலான இந்த போராட்டம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மக்கள் பல வழிகளில் இணைய இருக்கின்றார்கள். குறிப்பாக பேருந்துகளில் ஊடாகவும் தனிப்பட்ட முறையிலான வாகனங்களின் ஊடாகவும் இணைய இருக்கின்றார்கள். குறிப்பாக 2009க்கு பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னதாக 3வது தடவையாக மிக பிரம்மாண்டமான போராட்டம் நீதி வேண்டின தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டின போராட்டமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழீழம் விடுதலை பெற வேண்டும் என்ற கோஷங்களோடு இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. 2009க்கு பின்னதாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு முன்னதாகவும் ஒன்றியத்துக்கு முன்னதாகவும் சிறிய அளவில் இடம்பெற்றது. ஆனால் இந்த 3வது தடவையான இந்த போராட்டம் என்பது ஐரோப்பிய நாடுகளை இணைத்து மிக பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுகின்ற ஒரு போராட்டமாகவும் தங்களுக்குரிய இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்ட போராட்டமாக இந்த ஐரோப்பிய தேசத்தில் இருக்கின்ற மக்கள், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் என்பது மிக முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இடம்பெற கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த போராட்டம் இடம்பெற போகின்ற காலப்பகுதி என்பது மிக முக்கியமான காலப்பகுதி. இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய பாராளுமன்றம் இப்பொழுது புதிதாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த பாராளுமன்றத்தில் கூட பல தீவிரமான கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாட்டு பிரதிநிதிகள் பலர் இம்முறை உள்வாண்டப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றது. அது அவர்களுடைய நோக்கம், அவர்கள் தங்களுடைய நாடுகளை தாங்களே வளமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த தீவிரமான செயல்பாட்டாளர்கள் ஆக இருந்து இப்பொழுது மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு அங்கமாக அந்த தேர்தலில் பிரான்ஸ் நாட்டில் தீவிரமான, அதாவது பிரான்ஸ் நாட்டுக்குரிய தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, அந்த கட்சி மிகவும் முக்கியமாக பெரும்பான்மையாக வென்றதை அடுத்து பிரான்சில் அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. பிரான்சில் தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பல முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது இந்த ஐரோப்பிய தேசம். இந்த ஐரோப்பிய தேசம் என்பது எங்களுடைய நாட்டை நோக்கின பல வேலை திட்டங்களை செய்கின்றார்கள். தங்களுடைய நலன்கள் சார்ந்து நாங்கள் எங்களுடைய நலன் சார்ந்து அவர்களோடு பேரம் பேச வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். அதை சரியான கோணத்தில் சரியான திசையில் பேரம் பேச வேண்டும். பேரம் பேசுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய மக்களை பாழ்கிணத்துக்குள் தள்ளுகின்ற சில தரப்புகள் அல்லது சில பேர் அந்த ஈடுபாடுகளில் ஈடுபட்டவர்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களை ஒதுக்கிவிட்டு எங்களுடைய மக்கள் அதாவது இந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு, அதன் உபகட்டமைப்புகளான இளையோர் அமைப்பும் மக்களவையும், இவர்களுடைய பார்வையில் இவர்களுடைய வழிநடத்தலில் இந்த போராட்டங்கள் இடம்பெற இருக்கின்றது. அது சார்ந்த விடயங்களை நாங்கள் ஐரோப்பிய நாட்டு பிரதிநிதிகளை பெரும்பாலானவர்கள் இணைந்திருக்கின்ற அவர்களுடைய கருத்துக்களோடு இணைந்திருப்போம். அந்த வகையில் இந்த போராட்டம் இடம்பெற போகின்ற நாடு பெல்ஜியம். அதே போன்று நான் முதலில் எங்களுடைய
இந்த பிரதிநிதிகளை நான் அறிமுகம் செய்கின்றேன். சுவிஸ் தமிழர் உரிமை போலியிலிருந்து கொலம்பஸ் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் கொலம்பஸ். வணக்கம் ஆனந்த். வணக்கம் விழி வலையொலி நேயர்களே. வணக்கம். பிரித்தானியா தமிழர் உரிமை போலியிலிருந்து திரு நியூட்டன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் நியூட்டன். வணக்கம் ஆனந்தன். தாயகத்திலும் அனைத்துலகிலும் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு பிரித்தானியாவிலிருந்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பிரான்ஸ் தமிழர் உரிமை போலியிலிருந்து திரு மேதா அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் மேதா. வணக்கம் ஆனந்தன். வணக்கம் அன்பான தமிழ் மக்களே. ஜெர்மன் தமிழர் உரிமை போலியிலிருந்து திரு நிலவன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஆனந்த். வணக்கம் விழியொலி வலை நேயர்களே. வணக்கம். கொலன் தமிழர் உரிமை போலியிலிருந்து தயா அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் தயா. வணக்கம் ஆனந்த். வணக்கம் உறவுகள். இந்த போராட்டம் இடம்பெற இருக்கின்ற நாடு பெல்ஜியம். பெல்ஜியம் தமிழர் உரிமை போலியிலிருந்து ஜெயராஜ் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் ஜெயராஜ். வணக்கம். விளையாடு நேர்களுக்கு பெற்ற அனைத்துலக தமிழர்களுக்கு முதற்கொள் விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சரி, உங்களிடமிருந்து ஆரம்பிப்போம். ஏனென்றால் இந்த போராட்டம் உங்களுடைய நாட்டில் தான் இடம்பெறப் போகின்றது. இந்த விடயங்களை, இந்த போராட்டம் எத்தனை மணிக்கு, எங்கிருந்து, எவ்வாறு ஆரம்பிக்கின்றது, அந்த விடயங்களை பதிவு செய்யுங்கள். இந்த எழுதமலா பேரெழுச்சி போராட்டம் பெல்ஜியம் புருசலில் உள்ள ஐரோப்பிய ஒன்றில் உள்ள பூங்கா என்ற இடத்திலிருந்து, அதாவது சரியான விலாசம் ப்ரௌன்போலின்ஸ் ரொபர்ட் ஸ்குமன் பிளைன் 1000 என்ற இடத்திலிருந்து ஆரம்பித்து சுமார் 2 கிலோமீட்டர் தூர அளவுக்கு அந்த ஊர்வலமாக வந்து ஐரோப்பிய பாராளுமன்ற முன்றலுக்கு, அதாவது பிளேஸ் டு லுக்சம்பர்க் 1050 என்ற இடத்துல வந்து ஒன்று கூடி முற்பகல் 11 மணி அளவில் இந்த போராட்டம் பேரெழுச்சியோடு அனைத்துலக இளையோர் அமைப்பினரால் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரி, அங்கிருந்து பேரணியாக சென்று ஐரோப்பிய ஒன்றதுக்கு முன்னதாக எவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? இதுவரையும் சொல்லக்கூடியதாக இருப்பது, இதுவரையும் சில நிகழ்ச்சி நிரலின்படி முதல் பொதுச்சுடரேற்றல், தேசிய கொடியேற்றல் மற்றும் வழக்க நிகழ்வுகளுடன் பேரெழுச்சியாக இளையோர் அமைப்பாளர் ஒழுங்குபடுத்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சரி, நாங்கள் ஏனைய நாடுகளிடம் செல்வோம். பிரித்தானியாவில் இருந்து நியூட்டன், நீங்கள் சொல்லுங்கள். இந்த போராட்டத்துக்கு பிரித்தானியாவினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமாக கடந்த போராட்டங்களில் நான் நேரடியாக களத்தில் நின்று அவதானித்தேன். பெருமளவான மக்கள் பிரித்தானியாவிலிருந்து நீங்கள் அழைத்து வருவது வழக்கம். இம்முறை உங்களுடைய பிரித்தானியாவிலிருந்து இந்த ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது? அத்தோடு இந்த போராட்டம் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது? இந்த இரு விடயங்களையும் பதிவு. நல்லது. உண்மையில் இந்த உலகத்துல வந்து பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த சமகாலத்துலதான் நாங்கள் இந்த தமிழின் அழிப்புக்கான நீதி கேட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழன் விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த உரிமைக்காக எழுதப்படா என்ற உரிமை அந்த கோஷத்தோட வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் அனைத்துலக ரீதியில முன்னெடுக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா எங்களோட கட்டமைப்புகள் வந்து இப்ப இன்றைக்கு ஒரு அனைத்துலக ரீதியில பாக்கைகளை வந்து எங்களோட தமிழ் மக்களை அனைத்துலக ரீதியாக இணைக்கின்ற 3 வெகுஜன போராட்டங்களாக பார்த்தால், ஒன்று ஜெனீவாவில 2 தடவை நடக்கின்ற போராட்டமும், அதனை தொடர்ந்து பெல்ஜியத்தில் நடக்கிற போராட்டத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அதே நேரத்துல வந்து இப்ப கடந்த ஆண்டிலிருந்து பிரித்தானியாவில வந்து நடைபெற்ற தன்னாட்சிக்கான உரிமை குரல் போராட்டத்தையும் நாங்கள் குறிப்பிடலாம். இந்த 3 போராட்டத்தையும் தவிர ஏனைய தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கனடாவிலேயும் வந்து முக்கியமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறார். ஒப்பீட்டு ரீதியில நாங்கள் பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வந்து தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்ல வந்து இந்த போராட்டம் வந்து மிகவும் எழுச்சியோடையும் உணர்வோடையும் நடத்தப்படுது. இன்றைக்கு சமகாலத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த 15வது ஆண்டு மொழிவாய்க்கால் நிகழ்வை நடத்தி முடித்து கொண்டு இந்த உலகத்திற்கு எங்களுடைய தமிழின் அழிப்பை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால வந்து எல்லா தமிழ் மக்களையும் ஒன்றிணைத்து மிகவும் காத்திரமான போராட்டத்தை நடத்துவதற்கான
மூன்றாவது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்துவதற்கான இந்த முன்னெடுப்புகளை இன்றைக்கு அனைத்துலகத்தில் இருக்கிற கட்டமைப்புகள் ஒருங்கிணைச்சு கொண்டிருக்குது. நிச்சயமாக வந்து இதுல முக்கியமான விடயம் வந்து எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த போராட்டங்களை வந்து அதிகார மையங்களை நோக்கித்தான் நாங்கள் குவிக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த அடிப்படையில வந்து ஐரோப்பிய ஒன்றியம் என்றது வந்து இந்த உலகத்துல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருக்கின்றது. ஒரு பலம் பொருந்திய நாடுகள் ஒரு கூட்ட வாய்ப்பாக அந்த நாடுகள் இன்றைக்கு இருக்கின்றது. பிரித்தானியா பொறுத்தளவுல ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகி நின்றால் கூட அங்க அந்த நாடுகள் ஐநால வருகின்ற தீர்மானத்தையோ அல்லது பொதுச்சபை பாதுகாப்பு சபையில பொதுச்சபையில வருகின்ற தீர்மானத்திலையும் ஆளுமை செலுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள அல்லது வல்லாதித்துக் கொண்ட ஒரு நாடாக பிரித்தானியா இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா பிரித்தானியாவிலே நாங்கள் பார்த்தோம்னா பிரித்தானியாவில பெரும்பான்மையான தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் வந்து பிரித்தானியாவில இருக்கிறபடியால் இப்பொழுது சமகாலத்துல வந்து பிரித்தானியாவுக்கு தொடர்ச்சியான அழுத்தங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறது தமிழ் மக்களாலேயும் அரசியல் செயற்பாடு இருக்கிறவர்களாலேயும். ஆகையினால் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து முக்கியமான மையப்புள்ளியா இருக்குது எங்களோட போராட்டத்தை முன்கொண்டு நடத்துவதற்கு. ஏனென்று சொன்னா இன்றைக்கு ஜெனீவாவில் நடக்கிற போராட்டத்துல வந்து நாங்கள் ஒன்று கூடி எங்களோட கருத்துக்களை போராட்டங்களை முன்வைச்சால் கூட ஜெனீவாவில் எடுக்கிற தீர்மானங்களுக்கு முன்பாக பேசப்பட்டு இங்க எடுக்கப்படக்கூடிய முக்கிய இடமாக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் எடுக்கிற தீர்மானத்துக்கு மாற்றாக ஜெனீவாவில் தீர்மானங்கள் எடுக்கப்பட போற இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான கடன் தான். அப்ப நாங்கள் அந்த ஐரோப்பிய ஒன்றிய ஜெனீவாவுக்கு போறதுக்கு முதல் ஐரோப்பிய ஒன்றியத்துல வந்து இந்த எங்கட பேசு பொருளாக்கி எங்கட போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற ஏற்கனவே இந்த போராட்டத்துக்கு முன்பாக அங்க ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. அந்த சந்திப்புகளுக்கான ஒழுங்குகள், அதாவது அரச மட்டங்களை ராஜேந்திர மட்டங்களை சந்திப்புக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த சந்திப்புகளுக்கு பலவூட்டக்கூடியதாக இந்த வெகுஜன போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில்தான் தொடர் போராட்டங்களாக நாங்கள் எந்தவித சலனங்களுக்கு இடம் கொடுக்காமல் தொடர் போராட்டங்களாக எங்களோட போராட்டத்தை நகர்த்தணும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த பெல்ஜியத்தில் நடக்கிற இந்த போராட்டத்தை எங்களோட மக்கள் பார்க்கணும். குறிப்பா நாங்கள் எங்களோட அன்பான வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களோட பிரித்தானியா பொறுத்தளவில் வந்து போராட்டத்துக்கான ஒழுங்குகளுக்காக பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு, தனியார் வாகனங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பெல்ஜியத்தில் நடக்கிற போராட்டத்துல கடந்த ஆண்டுகள்ல காத்திரமான பங்களிப்பை எங்களோட பிரித்தானியா நாடும் வழங்கி இருக்குது. இந்த முறையும் எங்களுடைய எழுச்சியோடையும் உணர்வுகளோடையும் எங்களுடைய பங்களிப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்துல வந்து ஏனைய அனைத்துலகத்தையும் ஒருங்கிணைக்கின்ற எங்களுடைய அனைத்துலக செயலகம் இந்த முக்கியமாக நாங்கள் பார்க்க முடிய விடயம் எங்களுடைய இளைய சமூகம் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது. அந்த எளிய சமூகத்துக்கு அனைத்துலக ரீதியில இருக்கின்ற எங்களுடைய தேசிய கட்டமைப்புகள், குறிப்பாக சொல்லப்போனா தமிழ் ஒருங்கிணைப்புகளோ மக்களவை இந்த தேசிய கட்டமைப்புகளை இருந்து தொடர்ச்சியாக பயணிக்கின்ற எங்களுடைய கட்டமைப்புகள் தான் பின்பலமாக நின்று அவர்களுக்கான முழு அளவிலான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப முன்னுக்கு நகரப்போகிறது வந்து எங்களுடைய எளிய சமூகம். நிச்சயமாக அதைத்தான் எங்களுடைய தேசிய தலைவர் எதிர்பார்த்திருந்தால் எங்களுடைய எளிய சமூகம் இனி வரப்போன்ற காலத்துல எந்த போராட்டத்திலையும், அது ஜெனீவாவில் நடந்தாலும் சரி, கனடாவில் நடந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளிலோ ஆஸ்திரேலிய நாடுகளில் நடந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த எளிய சமூகத்தினுடைய முகம்தான் முன்னுக்கு நிற்கணும். அவைகள் அந்த போராட்டத்தை கொண்டு போகணும். அதுக்கான நம்பிக்கை ஒளிகள் தெரியுது. ஆகவே அதை நாங்கள் பலப்படுத்தணும். இதுதான் முக்கியமான பேசுபொருளா இருக்குது. ஏனைய பல விடயங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். தாயகத்துல வந்து எதிரும் புதிருமான பல உரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்துல விரிவா பார்ப்போம். ஆனா எங்களை பொறுத்தளவுல அனைத்துலக ரீதியில புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எங்களை அந்த கட்டமைப்புகளுக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அல்லது இனிவர போன்ற காலத்திலையும் எந்த விதமான சலனங்களோ தயக்கங்களோ கிடையாது. நாங்கள் தேசிய தலைவர் எந்த பாதைகளை எங்களை காட்டிவிட்டாரோ அந்த பாதையை இந்த போராட்டத்தை நாங்கள் நகர்த்தி கொண்டுதான் போகிறோம். எங்களுக்கு வந்து எவ்வித சிந்தனை ஒன்றுமே கிடையாது. ஆகையினால் நாங்கள் நிதானமாக செல்லணும். அனைத்துலக ரீதியாக நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நின்று பலமாக நிற்கணும். எங்களோட மக்களை அணிதிரட்டணும். இந்த போராட்ட பயணத்துல வந்து ஏனைய தடங்கல்கள், குறுக்குகள், ஏகப்பட்ட விடயங்கள் எங்களை திசை திருப்புவதற்காக வந்து கொண்டிருக்கும். ஆனா எங்களை பொறுத்தளவுல அனைத்துலக ரீதியில இருக்கிற அந்த தேசிய கட்டமைப்பு அன்றைக்கு நாங்கள் என்ன பாதையை தேர்ந்தெடுத்தோமோ அந்த லட்சியத்துல வந்து நாங்கள் உறுதியாகத்தான் போறோம். உலகத்துல எந்த மாற்றங்கள் வந்தாலும் எந்த அழுத்தங்கள் வந்தாலும் எங்களை பொறுத்தளவு நாங்கள் எல்லோரும் உறுதியாக நின்றால் இந்த சமகாலத்துல பல்வேறுபட்ட உலக நடப்புகள்ல பல்வேறுபட்ட நிலைமைகள் மாறிக்கொண்டு வருது. ஆகையினால் அந்த மாற்றத்துக்கு காரணம் வந்து விடாப்புடியாக உறுதியாக லட்சியத்துல உறுதியா நின்றபடியாத்தான் இன்றைக்கு அந்த மாற்றங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு போர் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்னதான் பின்னடைவுகளை யுத்தத்துல சந்திச்சால் கூட அந்த இலட்சியத்துல உறுதியா நிற்கிறபடியால் இந்த உலகத்தாலே அதை கடந்து செல்ல முடியாமல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து அந்த போராட்டத்துல நிக்கிற அந்த மக்களும் அந்த போராளிகள் கட்டமைப்புல நிக்குது. அந்த அடிப்படையில் எங்களோட போராட்டம் ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்டாலும் எங்களோட போராட்டத்துக்கான தேவை இருக்குது. இன்றைக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. அது முக்கியமான பிரச்சனை.
நித்தம் எங்களுடைய போராட்டத்தில நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது, எங்கள் நிலங்கள் பறிக்கப்படுது, அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து செல்லப்படுகின்றது. ஆகையினால் நாங்கள் சிங்கள பேரினவாதத்துடைய எந்தவித செயற்பாடுகளுக்கும் வளைந்து கொடுக்காமல், உலகத்தினுடைய செயற்பாடுகளுக்கு வளைந்து கொடுக்காமல், ஏற்கனவே கூறியது போல் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வரணும். அதற்காக இந்த போராட்டம் பெல்ஜியத்திலே நடக்கிற இந்த போராட்டத்திலே எங்களோட மக்கள் அணியாக அணி திரண்டு நிச்சயமாக ஒரு நாள தேசிய நாளுக்காக நாங்கள் பயன்படுத்தி நிச்சயமா அந்த போராட்டத்தை பலப்படுத்தணும். அந்த போராட்டம் தான் அடுத்த போராட்டமாக ஜெனீவாவில் நடக்கிற போராட்டத்தையும், சுவிஸ்லே ஜெனீவாவில் நடக்கிற போராட்டத்தையும் பலப்படுத்தும். ஏனைய கனடாவில் நடக்க போகின்ற போராட்டத்தையும் பலப்படுத்தும். உலக நாடெங்கும் நடக்கிற போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு இந்த போராட்டம் ஒரு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக இருக்க போகிறது. எனவே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எங்களுடைய தேசிய செயற்பாட்டாளர்களோட சேர்ந்து அணிவகுத்து வாருங்கள் என்ற அந்த அன்பான அறைகூவலை உங்களுக்கு நாங்கள் விடுக்கிறோம். அதே போன்று பேருந்து எவ்வாறு புறப்படும், பிரித்தானிய மக்கள் உங்களோடு தொடர்பும்? நிச்சயமாக உள்ளூர்ல அந்த போராட்டத்துக்கான ஏற்பாட்டாளர்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் எங்களோட ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அந்த ஞாயிறு திங்கள் ஞாயிறு நடுநிசையில் தான் பேருந்து குறிப்பாக மிச்சம் பகுதியிலிருந்து புறப்பட தயாராகும். அந்த இடத்துல ஏற்கனவே உள்ளூர்ல அதற்கான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான இணைப்புகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கின்றபடினா எங்களோட மக்கள் அதுல ஒன்றாக இணைவதற்கான சாத்தியங்களில் எந்தவித பிரச்சனைகளும் பெறப்போவதில்லை. அதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு விடயம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். கனடாவில் செப்டம்பர் 1ஆம் தேதி பாரிய அளவிலான ஒரு பொங்கு தமிழ் இடம்பெற இருக்கின்றது. அந்த செய்தியையும் நான் இதில் பதிவு செய்து கொண்டு, அது காலம் நெருங்கும் பொழுது அது சார்ந்த விடயங்களையும், அது இந்த பொங்கு தமிழுக்கு ஐரோப்பியாவில் இருந்து எவ்வாறு அறைகூவல்கள் விடப்போகின்ற செயற்பாட்டாளர்கள், இளையோர், அதே போன்ற மக்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வருங்காலத்தில் கொண்டு வருவோம் என்ற செய்தியோடு, பிரான்ஸ் தமிழர் பொழுதிலிருந்து மேத்தா அவர்கள் சொல்லுங்கள், இந்த போராட்டத்துக்குரிய ஏற்பாடுகள் எவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, இந்த போராட்டம் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது? ஆமாம், 24ஆம் தேதி நடைபெற போகின்ற இந்த உரிமைக்காக எழுதமிழா என்ற பேரணி இன்றைய காலத்தின் தேவையில மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உண்மையில நாங்கள் கடந்த 25 வருஷமா ஜெனீவா மனித உரிமைகள் செயலகத்துக்கு முன்பாக வருஷத்துல 2 தடவை போய் எங்களுடைய மனக்குமுறல்களையும், எங்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதிக்கான அறைகூவல்களையும் அந்த முருகதாசிடல்ல தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு அது ஒரு பேசு பொருளா இன்றைக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்படுகொலை அதை பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயத்த அது கடந்த காலத்துல எங்களுக்கு குறைவாக இருந்தாலும் ஆனா அது ஒரு தொடுகின்ற ஒரு விஷயத்துக்கு அது எங்களை கொண்டு சென்றிருக்கின்ற ரீதியில இன்னைக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்பாகவும் ஐரோப்பிய பாராளுமன்றமும் இன்னைக்கு எங்களுக்கு ஈழத்தமிழர்கள் விஷயத்துல மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு 2 இடமாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, உண்மையில இந்த ஐரோப்பிய நாடுகள்ல குறைஞ்சது 8 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், தமிழ் மக்கள் நாங்கள் வாழ்றோம். அதை விட இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளமை, ஒரு வாக்கு வெள்ளமை ஒன்று பெருகி கொண்டே இருக்குது. அப்ப இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இந்த எங்களுடைய வாக்கு உரிமைகளையும் இதுல எங்களுடைய அரசியல்ல எங்களுடைய அடுத்த இளம் தலைமுறையினையும் இதுக்குள்ள ஈடுபடுத்தி அவர்களூடாக எங்களுடைய தமிழீழ மக்களுடைய வேணபாவை அடையிறதுக்கான ஒரு வழிகளை நாங்கள் தொடர்ச்சியா செய்யறோம்னு சொன்னா, இவ்வாறான மாபெரும் ஒன்றுகூடல்கள், மாபெரும் பேரணிகள் எங்களோட வருஷம் நாங்கள் எங்களோட தேசத்துக்கான அந்த விடியலையும் அந்த மாபெரும் லட்சியத்திலையும் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அதை அடையும் வரை நாங்கள் உறுதியா இருப்போம் என்று சொல்ற ஒரு களமாகத்தான் இந்த ஒன்று கூடல்கள் அமையுது. அப்ப அதுலதான் இந்த 24ஆம் தேதி நடக்க போற எழுதமிழா நிகழ்வும், அதுல இன்றைக்கு இளையோர்கள் பங்கெடுத்திருக்கிறான்னு சொன்னா அஞ்சல் ஓட்டம் மாறி அடுத்த கட்டை கதை மாறைக்கு இன்னும் நாங்கள் அவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஆதரவுகளையும் நாங்கள் பல வழிகளில் மக்கள் எழுச்சியா போய் அந்த போராட்ட களத்துல நிக்கிறது தான் அவர்களுக்கு இன்னும் எழுச்சியை ஏற்படுத்தும் என்ற வகையில தான் மேல நாங்கள் இந்த வருஷம் ஒரு தொடர்வுந்த கடந்த காலங்களில் ஜெனீவாக்கெல்லாம் நாங்கள் தொடர்வுந்துகளில் நாங்கள் 1500 மக்களோட அது ஒரு பெரிய ஒரு பரப்புற வேலையாக நடந்தது. அது பல்வேறு காரணங்களால அது செய்ய முடியாம போனாலும் நாங்கள் பேருந்துகளில் ஜெனீவாக்கு போய் கொண்டுதான் இருக்கோம். அதே போல இந்த வருஷமும் நாங்கள் பெல்ஜியத்துக்கு அந்த தொடர்ந்து இல்லை நாங்கள் அது ஒரு பெரிய ஒரு பரப்புரையாக செய்து என்ற ஒரு முயற்சியில தான் நாங்கள்
நீண்ட நாளாக ஈடுபட்டு நாங்கள். அது உங்களுக்கு தெரியுமே, பிரான்ஸ் மண்ணில் சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. அதாவது இந்த அரசியல் சூழல்ல வந்து அது எங்களுக்கு சரியா வந்து அமையாட்டாலும் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல வந்து அது ஒரு பெரிய ஒரு விடயமாக வந்து நாங்கள் அதை செய்யறதுக்காக யோசிச்சிருக்கிறோம். ஆனா இந்த வருஷம் வந்து மேல உங்களுக்கு தெரியும், பரிசிலே தான் இல்து பிரான்ஸ் என்று அழைக்கப்படுற பரிசுக்குள்ள தான் நிறைய மக்கள் வாழியினம். அங்க இருந்து 2 பேருந்துகள் வந்து இது வரைக்கும் புறப்படுறதுக்கான தயார் நிலையில இருக்கணும். அதை விட தனியார் வாகனங்கள்லையும் வந்து வளமையாக அப்படித்தாங்க. இந்த எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா, திங்கட்கிழமைன்றது வந்து நாங்கள் அங்கே போட்டு வந்தால் அடுத்த நாளும் எங்களோட மக்களுக்கான வேலைகள் வேலை செய்கிற இடங்கள்ல வந்து ஓய்வுகள் எடுக்கிறன்றது இன்றைய காலகட்டத்திலையும் கொஞ்சம் ஒரு இடைஞ்சல் என்றபடியா பின்னடிக்க வலிக்கிடணும். அப்ப வேலை இருக்குங்க. ஆகவே தனியார் வாகனங்களை அவர்கள் போச்சுனோம்னு சொன்னா திருப்பி அவர்கள் இரவே வந்து விடுவார்கள், அடுத்த நாள் வேலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனாலும் 2 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, தனியார் வாகனங்களையும் சொல்லினோம். அதை விட முக்கியமா இந்த இடத்துல வெளிவேலை ஊடாக நாங்கள் இந்த ஸ்டாஸ் புக், அது வந்து பெல்ஜியத்துக்கு அண்மையில இருக்கிறது. அங்கே நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே மிக காத்திரமான செயற்பாடுகள். அங்கேயும் இருக்கிற மக்களும் தனியார் வாகனங்களுக்கு நிறைய இங்கிருந்து போகும்போது பரிசுல இருந்து போய் கிட்டத்தட்ட 5:30-6 மணித்தியாலம் எங்களுக்கு எடுக்கின்றது. ஆனால் ஸ்டாஸ் புக் என்று சொன்னா கிட்ட ஒரு 3 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் போய் அடைஞ்சிடலாம். அந்த நாளை நீங்கள் எல்லாரும் விடுமுறை எடுத்து அந்த இடத்துல ஒரு எழுச்சி பூர்வமா கொண்டுறணும்ன்றதுதான் மேல எங்களுடைய வேண்டுதலாக இந்த இடத்துல வேலையொலி ஊடாக வந்து நாங்கள் கேட்டுக்கொள்றது. ஆகவே மற்றது எங்களுடைய பேருந்துகள் வந்து வளமையா டிரான்சி என்று அழைக்கப்படுறது 93 மாவட்டத்துல டிரான்சி என்று அழைக்கப்படுகின்ற அந்த நகரத்துல ஆரியார் என்ற பேருந்து நிலையத்துக்கு முன்பாக அப்படியே காலை 6 மணிக்கு அந்த பேருந்து புறப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. உறவுகள் எவ்வாறு உங்களோட தொடர்பு கொள்றேன், அந்த தொடர்பு இலக்கத்தையும்? ஆமாம், எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் 01 48 22 01 75. இதை விட கைத்தொலைபேசி 06 62 84 66 06 அல்லது 06 29 16 25 41. இதை விட தமிழ் சங்கங்கள் வந்தவர்களுக்கு தெரியும். எங்களுடைய மக்களுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கிற பிராங்கோ தமிழ் சங்கங்கள் வந்து இந்த ஏற்பாடுகளை செய்யணும். அவைகளோட தொடர்பு கொண்டாலும் அவைகள் முழுமையான ஏற்பாடுகளை வந்து செய்து கொடுப்பினோம். நன்றி. உண்மையில ஒரு விடயமொன்று நீங்கள் கொண்டு சென்றீர்கள். இந்த அடுத்த நாள் லீவு பிரச்சனை என்பதால் தொடர்பு வந்து ஏற்பாடு செய்வீர்கள். அடுத்த வருடங்களில் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று, அதை கட்டாயம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் மீண்டும் விட்டு நாங்கள் சுவிஸ் கொலம்பஸ் அவர்களிடம் செல்வோம். கொலம்பஸ், சொல்லுங்கள், நீங்கள் சுவிஸில் இருந்து எவ்வாறு ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றது? அதே போன்று இந்த போராட்டத்தில் கொலம்பஸ் எவ்வாறான பேரணியில் எவ்வாறான கோஷங்களும் முன்வைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் விழி வலையொலி நேயர்களுக்காக எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவிட்சர்லாந்திலிருந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக கொலம்பஸ் ஆகிய நான். இரண்டால் வருகின்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை பெல்ஜியம் நகரில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைபெற இருக்கும் உரிமைக்காக எழு தமிழா என்கின்ற அந்த போராட்டத்தில் நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள், ஈழத்தமிழர்கள் நாங்கள், எங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த தமிழின அழிப்பின் ஒரு நீதி கோரலாக நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு சுவிஸ் நாட்டிலிருந்து நாங்கள் கடந்த வருடங்களில் நாங்கள் பேருந்தில் மக்களை அழைத்து சென்றிருந்தோம். இந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் 2 பேருந்துகளில் மக்களை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் எமது செயற்பாட்டாளர்கள் ஊடாக நாங்கள் அந்த விடயத்தை முன்னெடுத்து வருகின்றோம். அதற்கான துண்டு பிரசுரம் நாங்கள் வெளியிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. அதனூடாக மக்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு தங்களுக்கான அந்த வரவை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பேருந்தில் வருபவர்களும் ஒரு பக்கம், மற்றபடி தனியார் வாகனங்களில் வருகின்றவர்களுடைய வருகையும் ஒரு பக்கம் இடம்பெற்று இருக்கின்றது.
ஆகையில் இங்கிருந்து வர வேண்டிய தேவையை நாங்கள் மக்களுக்கு உணர்த்தி வருகின்றோம். இங்கு நடக்கின்ற எமது நிகழ்வுகள் ஊடாக, வணக்க நிகழ்வாகட்டும், விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கட்டும், வேறு நிகழ்வு ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய அந்த பிரச்சாரத்தை நாங்கள் மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்திருக்கின்றோம். அதனூடாக மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தினுடைய நியாயப்பாடு, போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை ஏன் என்பதை மக்கள் நன்றாக எமது விடுதலையை வேண்டி நிற்கின்ற மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கு பெரும்பாலான மக்கள் வர வேண்டிய நிலைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கான்னு நான் நினைக்கின்றேன். அத்தோடு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் நடைபெறும் அந்த போராட்டத்தின் தேவை எப்படி இருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி கோஷங்கள் சொன்னால், நிச்சயமா இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தமிழீழ விடுதலை புலிகளை நீண்ட காலமாக தடை செய்திருக்கின்றது. அந்த தடை எமது மக்களுக்கான அந்த சுதந்திர போராட்டத்துக்கான உரிமையை ஒரு தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கின்ற சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை, சுவிஸ் நாட்டில் அந்த தடையும் இல்லை, நமக்கான தமிழீழ விடுதலை புலிகளான தடையும் இல்லை இங்கே. ஆகவினால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அந்த தடையை முதல் நீக்க வேண்டும். காரணம் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளாகிய எமது விடுதலை புலிகள் எமது மக்களுக்கான அந்த விடுதலையை கொண்டு சென்ற விடுதலை புலிகள் தடை செய்து வைத்திருப்பதன் ஊடாக எமது மக்களுக்கான அந்த விடுதலை போராட்டத்தையும் ஒரு அடக்குகின்ற அல்லது ஒரு நசுக்குகின்ற தன்மையை தான் அங்கே நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள். ஆகவே அந்த தடையை நீக்க வேண்டும். தடையை நீக்குவதற்கான முயற்சியை ஒரு பக்கம் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற அதே வேளையில் இந்த மக்கள் எழுச்சியின் ஊடாகத்தான் எமக்கான அந்த பலம் என்பது விடுதலை போராட்டத்தை நடத்தியிருந்த விடுதலை புலிகள் தான் எமக்கான அந்த பலமாக இருந்தவர்கள், எமது காப்பரன்கள் அவர்கள் தான் என்பதை நாங்கள் எமது ஒன்றுபட்ட மக்கள் சக்தியின் ஒரு போராட்டத்தின் ஊடாகத்தான் நாங்கள் காட்ட முடியும். அதனூடாக எமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நாங்கள் கோஷங்கள் ஊடாக கடந்த வருடங்களும் பல கோஷங்கள் நாங்கள் அதை எழுப்பியிருந்தோம். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் நடந்து போகின்ற வழியில் கூட நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாதையின் ஊடாக நாங்கள் சென்றிருந்த போது நாங்கள் கோஷங்கள் எழுப்பி கொண்டிருந்தோம். என்றால் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இன அழிப்பு. இது இன அழிப்பு தொடர்ச்சியாக திட்டமிட்ட முறையில் தொடர்ந்து இன்றும் நடைபெற்று வருகின்றது என்பதை நாங்கள் இந்த அரசியல் மையங்களின் ஊடாக நாங்கள் தெரிவித்து வருகின்றோம். அந்த கோஷங்கள் தொடர்ந்து இம்முறையும் நடைபெறும். ஆகவே எங்களுக்கு வேண்டி இந்த நீதி, இன அழிப்புக்குரிய நீதி வேண்டி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் சிங்கள அரசுக்கு கொடுத்து கொன்ற அந்த செயற்பாட்டை நிறுத்தி எமது மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எங்களுடைய அந்த கோஷங்களை வடிவமைத்து அதனூடாக எங்களை மக்கள் தொடர்ச்சியான அந்த போராட்டத்தினூடாக தான் எங்களுடைய அந்த வலிமையான போராட்டம், அதுக்கு மக்கள் முழுமையான ஆதரவை தர வேண்டும். இந்த வேளையில் காரணம் என்னென்றால் சிங்கள இனவாத பூதம் மீண்டும் ஒரு முறை தனக்கான தேர்தலை நடத்துவதற்கான, ஸ்ரீலங்கா தேர்தல் நடத்துவதற்கான ஒரு மாயை தோற்றத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கு தமிழ் மக்களிடத்திலிருந்து ஆதரவை, அதாவது தாயகத்தில் உள்ள தமிழ் மக்களிடத்திலிருந்து ஒரு ஆதரவை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று பல முனைகளில் சிங்களம் பிரிவுபட்டிருக்கின்றது தேர்தலுக்காக. அப்ப எங்களுடைய மக்களுடைய வாக்கை அவர்கள் வென்று கடைசியா இன்றைக்கு அவர்கள் கொடுக்கின்ற உத்தரவாதத்தை பார்த்தால் எங்களோட மக்கள் ஒரு சலுகைக்காகவும் ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற மக்களாக எங்களை அடிமைப்படுத்தி கொண்ட ஒரு திட்டத்தை அவர்கள் தங்களுடைய தமிழ் பகுதிக்கு சென்று எங்களோட மக்களை ஏமாற்றி வருகின்ற கடந்த 75 வருடமாக ஏமாற்றி வருகின்ற சிங்கள இனவாத அரசுகள் தொடர்ந்தும் அதையே அவர் கடைபிடித்து வருகின்றார்கள். அதனால் தான் இந்த முறை நடக்கின்ற இந்த உரிமைக்காக தமிழா என்ற எமது கவனஈர்ப்பு போராட்டமும் நாங்கள் மக்கள் எழுச்சி ஒரு பெரும் எழுச்சி ஊடாக நாங்கள் சிங்களத்தை நிராகரிக்கின்றோம், ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்றோம். அது தேர்தலாகட்டும், சிங்கள இனவாத அரசனுடைய தேர்தல்கள் கடந்த 75 வருடமாக தமிழ் மக்களாகிய எங்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களாகிய எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வையும் தரவில்லை, தரப்போவதும் இல்லை. ஆகவே எங்களுடைய இந்த இன அழிப்பு என்ற சிங்களம் எங்களுக்கு தந்த ஆயுதம் இன அழிப்பு. அந்த இன அழிப்பை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஆயுதத்தை வைத்து நாங்கள் இன்று சர்வதேச அரங்கில் நாங்கள் போராடி வருகின்றோம். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாக இந்த உலக நாடுகளில் பல அரங்குகளில் இன்று எமது மக்களுக்கான ஒரு ஆதரவு தளவும் பெருகி வருகின்றது. இன்றைக்கு கடந்த மாதம்
அமெரிக்கா செனட்டர் சபையில், அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் 7 காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து அமெரிக்க அரசுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க, கடிதம் மூலமா அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு ஒன்று நடத்த வேண்டும், அதன் ஊடாக வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு தேவை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி பல நாடுகளில் எங்களுக்கான ஆதரவு தளம் பெரியவரும் இந்த வேளையில் இந்த போராட்டத்தின் ஊடாக நாங்கள் மக்கள் ஒன்றுபட்டு திரண்டு நின்று எமது வலுவை, எமது சக்தியை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதை எமது மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு இந்த இடத்தில் ஒற்றுமையை காட்டி எமக்கான இந்த நீதியை பெற்றுக்கொண்டு அதனூடாக ஒன்றை இந்த இடத்தில் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தமிழக நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு அரசியல் மையங்கள், ஒவ்வொரு அரசியல் தலைமைத்துவம் தொடர்ச்சியாக நான் போராடும். அந்த வகையில் இந்த போராட்டம் வந்து மிக முக்கியத்துவமாக இருக்கின்றது. சிங்கள தேசம் என்றைக்கும் எங்களுக்கான நீதியை தரவும் மாட்டாது, தரவும் போவதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவதன் ஊடாகத்தான் நமக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த இடத்தில் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் ஒரு கட்டமாகத்தான் பெல்ஜியத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த உரிமைக்காக ஈழத்தமிழா என்ற போராட்டமும் அமைகின்றது. ஆகவே எமது அன்பான தமிழ் உறவுகள், தயவு செய்து சிங்களத்தின் பூச்சாண்டி வலையில் மாட்டுப்படாமல், சர்வதேச சதிவலைகள் மாட்டுப்படாமல் எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது, அதனூடாகத்தான் தமிழர் தேசம், தமிழர் தாயகம் தம் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் நமது மக்கள் வாழக்கூடிய சூழல் ஏற்படுத்தும் என்பதை இந்த வேளையில் புரிந்து கொண்டு தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு ஆதரவு தருமாறு நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நெதர்லாந்து தமிழர் இருந்து தயா சொல்லுங்கள், இந்த போராட்டத்துக்கு நெதர்லாந்திலிருந்து எவ்வாறு ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, அதே போன்று இந்த போராட்டத்தினுடைய முடிந்தோம். வணக்கம் நன்றி விடிவெளியர்களுக்கும். ஆமாம், ஏற்கனவே முன்பு குறிப்பிட்ட அனைவரும் குறிப்பிட்ட முக்கியமான விடயங்கள் இங்கே பயிரப்பட்டுள்ளது. அதே போன்று நெதர்லாந்திலிருந்தும் இந்த முறை வடம மாதிரி பெருந்திரளான மக்களை வந்து இந்த போராட்டத்துல வந்து இணைக்கிறதுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆனா உண்மையில நீங்கள் அனைத்து மக்களுக்கும் தெரியும், நாங்கள் இந்த எழுதுறவளா அந்த போராட்டம் செய்கிற காலம் வந்து ஒரு முக்கியமான காலம். இன்றைக்கு உலக வல்லரசுகள் அனைத்தும் வந்து இந்த அரசியல்வாதிகளோ அல்லது ராஜதந்திரிகளோ வந்து ஒரு கொதி நிலையில உள்ள நாடுகள். இந்த உலக யுத்தங்கள் வந்து ஒரு மத்தியாலத்துக்கு மாறிக்கொண்டிருக்குது. அனைத்து நாடுகளையும் வந்து அனைத்து நாடுகளும் வந்து உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அதுவும் வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து இன்றைக்கு ஒவ்வொரு கணத்திலையும் வந்து தங்களுடைய பார்வையை வந்து உலக நாடுகள் அனைத்தையும் கவனிச்சு கொண்டிருக்கிற நேரம். இப்படியான நேரத்துல வந்து நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக அந்த இடத்துல போய் அந்த குரலை ஒழுப்பி அனைத்து மக்களும் 2 பெருந்திரளான மக்கள் அங்க கொடுக்கைகள்ல உண்மையில எங்களுடைய அந்த பார்வையை அவர்கிட்ட இருக்குமென்ற ஒரு எதிர்பார்ப்புங்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், சரியான ஒரு இறுக்கமான காலம் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து இன்றைக்கு எப்படி இந்த தமிழ் மக்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுறதுல இருந்து, அந்த மண்ணை அபகரிக்கிறதுல இருந்து இவ்வளவு சூழ்ச்சியலா இந்த உலக நாடுகளை ஏமாத்தி தமிழ் மக்களை ஏமாத்தி இன்றைக்கு 70 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற நாடு இப்ப வந்து அது உச்சமா வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த காலத்துல வந்து நாங்கள் எங்கட இந்த ஈழ தமிழாக்கள் ஊடாக வந்து குரலை ஓங்கி ஒழிச்சு எங்களை உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் வந்து கட்டாய விழிப்புணர்வோட வந்து இதுல பங்கு பெற்றுக்கொள்ளும் சொல்லி மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே கொலம்பஸ் குறிப்பிட்ட மாதிரிதான் நாங்கள் இந்த காலத்தை வந்து விட்டோம்னு சொன்னால் இனிமேல் நாங்கள் அந்த என்னென்று எங்களுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள போறோம். 2009க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல 2009க்கு பிறகு வந்த ஆட்கள் வந்து பெருந்திரளான மக்கள் வந்து இந்த போராட்டத்தை கண்ணு கூட பார்த்து சாட்சிகளா இருக்கிறீர்கள். இப்ப நாங்கள் இதுல வந்து இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலால இங்க போராடி கொண்டிருக்கிறோம். 70 ஆண்டுகளுக்கு மேலால அங்க அடக்குமுறைக்கு அந்த மக்கள் சிதைஞ்சு அழிஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்ப நம்ம இந்த இப்படியான காலத்துல நாங்கள் பேரெழுச்சியா எழுந்தா தான் இந்த உலகத்திட்ட பார்வை எங்கட பக்கம் திரும்பும். குழம்பு குறிப்பிட்ட மாதிரி இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து தமிழ் விடுதலை பிள்ளைய வந்து அடை செய்து வச்சிருக்குது. அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு எங்களுக்கு. என்னன்னா நாங்கள் அதுல இருந்து மீண்டா தான் அடுத்த எங்களை உரிமையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் தடை செய்து வச்சிருந்தா கூட நாங்கள் ஊஞ்சி போய் வீட்டை இருக்க இல்லை. இப்போ அது அனைத்து மக்களும் இந்த அனைத்து தொடர்பகமோ அல்லது அனைத்து தமிழக உணவு குழுக்களும் வந்து தொடர்ச்சியான எங்களது போராட்டத்தை வந்து அனைத்து நாடுகளிலேயும் அனைத்து
இடங்களை வந்து இடிச்சு கொண்டுதான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் உண்மையில மக்கள் வந்து இந்த காலத்துல யாவது வந்து ஒருங்கிணையும் பேரெழுச்சியா எழுவணும். எழுந்து எங்களுடைய அந்த உரிமை குரலை வந்து ஓங்கி ஒழிச்சா நாங்கள் நிச்சயமா நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும், அண்மையில வந்து இந்த புலம்பெயர்ந்து வாழ்ற இளையோர் வந்து எவ்வளவு துடிப்போடையும் எங்களோட விடுதலையை பெற்றுக் கொள்ள அக்கறையா வந்து அவ இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு உள்ள அக்கறை கூட உண்மையில 1930ஆம் ஆண்டு பிறகு வந்தாக்களுக்கு இல்லையா நான் இல்லை பாப்பட்டமே நான் இல்லை நேரடியா சொல்லுவேன். இங்க பிறந்த பிள்ளைகள் நாட்டுக்கே போகாத பிள்ளைகள். அப்ப நான் இந்த வரலாறுகளை படிச்சு கொண்டும் எங்களுடைய அந்த பரப்புரைகளை கூட அறிஞ்சு கொண்டும் தாங்களா இணைஞ்சு கொண்டு தங்களுடைய உரிமை குரலை கொடுத்து கொண்டு தங்களுடைய கல்வியை வந்து கற்றுக்கொண்டு தங்கள் உரிமை குரலை கொடுத்து கொண்டு தாய விடுதலைக்காக போராடி கொண்டு எவ்வளவு பேர் ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம் பார்த்தால் அந்த 2009 அந்த களத்துல நின்ற ஆக்கள் வந்து உண்மையில சரியான குறைவா தான் நாங்கள் கண்ணு கூட பார்க்கக்கூடிய கிடக்கு. அப்ப உண்மையில இப்படியான காலங்கள்ல மனச்சாட்சியோட நீங்கள் உண்மையில நேர்மையா நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து நேர கண்ணு கூடாங்கிற அழிவுகளை பார்த்துட்டு வந்தீங்க. உங்களுக்கு வடிவா தெரியும் தேசிய தலைவர் இவ்வளவுக்கு கட்டமைச்சு எவ்வளவுக்கு நேர்த்தியா அந்த போராட்டத்தை கொண்டு 2009 அந்த முள்ளிவாய்க்கால வந்து அந்த 1000 மாணவிகைகளை எவ்வளவு நேர்த்தியா கொண்டு அந்த யுத்த சாட்சியையும் வந்து வெளியில கூப்பிட்டு ஆக்களையும் வெளியில விட்டு நீங்கள் போய் இந்த விடுதலை பெற்றுக் கொள்ளணும், இதுக்கு நீங்கள் பாடுபடணும் சொல்லி வெளியோட்ட பொறுப்பையும் கொடுத்து அந்த வெளியோட்ட கொடுத்த பொறுப்பு வந்து சரியா நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த களத்துல இருந்து வெளியில வந்தவர்கள் வந்து இத்தனை விதமான ஆக்கள் இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல வந்து இங்க பயப்பட தேவையில்லை. இங்க ஒரு தடவை நீங்க உங்களை உரிமை குரலை கொடுக்கறதுக்கு நீங்கள் சகாயத்தை நோக்கி உங்களுக்கு நடந்த அநியாயங்களை உங்களுக்கு நடந்த கொடூரங்களையும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்க ஐநா அழிப்பையும் வந்து நீங்கள் கொடுக்குறது நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பாதுகாப்பு இந்த நாடுகள் வழங்குது. அப்ப உங்களோட உரிமையை வந்து நீங்கள் இங்க இருந்து படிவா உயர்த்தி கேட்கலாம். அப்ப ஏன் நீங்கள் இன்றைய வரைக்கும் இருக்குது நாங்கள் சும்மா சொல்லுவோம் 5 லட்சம் பேர் இருக்கிறோம் 10 லட்சம் பேர் இருக்கிறோம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆக்கள் நாங்கள் தொடர்ச்சியா அந்த போராட்டத்தில் இடைஞ்சு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வேலை இல்லை? அப்ப இது சிங்களத்தின் ஒரு வெற்றி. நீங்க சிங்களத்தின் வெற்றிக்காக இங்க இருக்கிற ஆக்களும் வந்து நிறைய பேர் ஒத்து போற மாதிரி தான் இருக்குது. ஆனா அப்படி இல்லாமல் உண்மையில நீங்கள் மனசுகளை கூட உணர்வுகளை மாற்றி நீங்கள் இப்படியான போராட்டங்கள்ல வந்து இந்த அனைத்து தொடர்பத்தை வந்து நீங்கள் பலப்படுத்தி இந்த தமிழக ஒருங்கிணைப்பு குழுவையும் பலப்படுத்தி உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் கட்டாயம் வெள்ளையிலேட்டான் இந்த உலக நாடுகள் இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளையும் வந்து இந்த பலஸ்தீனத்தை பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்ப இதே ஒரு நிலைமை இந்த ஐரோப்பிய நாடுகள் வரையில முதல் வெளியேற போறது இந்த புலம்பெயர்ந்த நாட்டு மக்கள் தான் நாட்டை விட்டு வெளியேற போகிறாங்க. அப்ப எங்க போறது? எங்களோட நாடு இல்லாம நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு ஒரு நாடு வேணும், தமிழீழம் எங்களுக்கு அது உறுதியா கிடைக்க வேணும். எங்களுக்கு நடந்த இனாளிப்புக்கு நீதி வேணும். நாங்கள் விடுதலை இந்த இழந்த இந்த 40,000 மேற்பட்ட போராளியை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்கள் ஒரு சரியான பாதையில தான் நகர்த்திக்கிறதை நாங்கள் இந்த உரிமை குரலா இந்த 70 கூட வந்து அனைத்து மக்களும் அணிதிரண்டு குரல் கொடுக்க வேணும். உண்மையிலேயே நீங்கள் உங்களை தயவா கேட்டுக்கொள்ற ஒரு மக்களையும் வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இணைஞ்சு கொண்டு உங்களுடைய உரிமை குரலை கொடுங்க. அதெல்லாம் இன்னும் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வந்து இந்த முறை வந்து நீங்கள் எங்கேயும் வந்து ஒவ்வொரு மாநில பிரபாகரனுக்கா தொடர்பு ஒழுங்கும் உங்களோட போக்குவரத்து ஒழுங்கோட நாங்கள் செஞ்சிருக்கிறோம். மற்றது பெல்ஜியம் வந்து கன தூரம் இல்லை. இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு 1.5 மத்திய பயணம் தான். நீங்க இதுல வந்து மேலே இந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்து பலன் சேர்த்து எங்களை விடுதலை பெற்றுக் கொண்டு நினைக்கும் உங்களோட உரிமை குரலை கொடுக்கொண்டு மிகவும் தயாராக வேண்டிக் கொண்டு மற்றவர்களுக்கு நான் இடம்பெற்று நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையாக நீங்கள் கொலம்பஸ் குறிப்பிட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. இது சார்ந்து நிறைய பேச வேண்டும், நிறைய தெளிவாக வேண்டும் எங்களுடைய மக்கள். ஆனால் அதற்குரிய நேரம் என்று போதாமல் இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம் இப்பொழுது எங்கள் கையில் இருப்பது இன அழிப்பு. தமிழ் இன அழிப்பை நடத்தின அந்த ஆயுதம் தமிழர்களுடைய கையில் இருக்கின்றது. அந்த ஆயுதத்தை தமிழர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டிய காலம் இந்த காலம். அந்த ஆயுதத்தை இன அழிப்பு என்ற ஆயுதத்தை எங்கள் பயன்படுத்தி எங்களுக்குரிய நீதியை நாங்கள் கேட்காமல் இந்த காலத்தை தவற விடுவோமாக இருந்தால் வேறு எந்த சந்தர்ப்பத்தில் அல்லது வேறு எந்த ஒரு சூழலை வைத்து நாங்கள் போராட போகின்றோமோ என்ற ஒரு காலம் வருமோ தெரியாது. ஆகையால் எங்களுக்கு என்று இந்த வந்து எங்களுக்கு என்று 2009 எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டு அவர்களுடைய உயிர்கொடையாக தந்த சிங்கள தேசத்தால் அளிக்கப்பட்ட அந்த இன அழிப்பு ஆயுதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதே போன்று சில விடயங்களை போட்டி போட்டு செய்பவர்கள் இந்த பொது எதிரியை சந்திக்க வேண்டிய பொது தளங்களில் உங்களுடைய அந்த போட்டிக்கு போட்டியாக செய்ய வேண்டிய அந்த தரப்புகள் அல்லது அந்த
அணிகளில் இருப்பவர்கள் பொது எதிரியை அந்த இனத்தினுடைய விடுதலைக்கான பொது களங்களை ஐநாவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அல்லது அந்தந்த நாடுகள் இடம்பெறுகின்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்களாக இருக்கலாம். அந்தந்த போராட்ட களங்களில் நீங்கள் அந்த இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். வெறுமனே இந்த விடயங்களில் மட்டும் போட்டி போட்டு எங்களுடைய மக்களை மனமாற்றாதீர்கள். நீங்கள் அந்த களங்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளையும் போட்டுக்கொண்டு இறுதியாக ஜெர்மன் நாட்டு தமிழ் அமைப்புகளிலிருந்து திரு நிலவன், நீங்கள் சொல்லுங்கள் ஜெர்மனுடைய ஏற்பாடும் அதை கொண்டு இந்த போராட்டத்தினுடைய முக்கியம். வணக்கம். அநேகமாக நான் நினைக்கிறேன் கூடுதலாக எல்லா விடயங்களும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற விடயம் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் இந்த குறுகிய காலத்துக்குள்ள மக்களை பெருமளவில் அணிதிரட்டி அங்க கொண்டு போகிறோம்ன்ற ஒரு விஷயம்தான் இருக்குது. ஜெர்மனியிலேயும் அனைத்துலக தமிழ் இளையோர் அமைப்பு முன்னெடுக்கிற இந்த உரிமைக்காக தமிழா போராட்டத்துல ஜெர்மனிய இளையோர் அமைப்பு, தமிழ் இளையோர் அமைப்பு வந்து மிகவும் தங்களுடைய செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல எமது கிளையின் மாநில பொறுப்பாளர்களுக்கு ஊடாக போக்குவரத்து ஒழுங்குகளும் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்குது. மத்திய மாநிலத்துக்களை வந்து பேருந்து ஏற்பாடுகளும் அதே மாதிரி தனியார் வாகனங்கள்ல போகக்கூடிய ஏற்பாடுகளும் வந்து செய்து கொண்டிருக்கணும். அப்ப ஜெர்மனியில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து அவர்களுடைய நகர செயற்பாட்டாளர்களுக்கு ஊடாக, மாநில பொறுப்பாளர்களுக்கு ஊடாக வந்து இந்த போக்குவரத்து விடயங்களை அறிஞ்சு கொண்டு இப்ப உண்மையிலேயே வந்து பிரித்தானியா போன்ற தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த அளவுக்கு மக்களை ஒருங்கிணைச்சு அங்க வரக்கூடியவர்கள இருக்கைகள்ல அருகில இருக்கக்கூடிய ஜெர்மன் மற்றது நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நாங்கள் பெருமளவான மக்கள் அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் சரியான செயற்பாடாகவும் அமையும். மீண்டும் வந்து ஒரே ஒரு விடயத்தை தான் சொல்லலாம். ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தமிழின அழிப்ப ஏன் இந்த வரைக்கும் அவைகள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, இல்லாட்டி அதற்கான ஒரு சரியான நீதியை தருவதற்கு ஏன் பின்னிக்கணும்னு சொன்னா உண்மையா கேந்திர முக்கியத்துவம் கருதியும் அல்லாது புவிசார் அரசியல் சார்ந்துதான் அவர்களுடைய முடிவுகள் இருக்குது. பொருளாதார நலன்களும் வந்து முடிவெடுப்பதை வந்து நேரடியாகவே நாங்கள் பேர்லின் தலைநகரத்துல நடந்த இந்த மே 18 இனாளிப்பு சார்ந்து வச்ச ஒரு மாநாட்டில ஒரு மனித உரிமைகளுக்கான ஜெர்மன் மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பொறுப்பா இருக்கிறவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். இந்த விடயத்துல இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து இப்படியான ஒரு விடயத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அரசியல் சந்திப்புகளை செய்வது கூடாகவும் அதே நேரத்துல அதோட மட்டும் நின்று விடையது வந்து பெருந்தொகையான மக்கள் உங்களுக்கு பின்னால அணிதிரளும் பொழுதுதான் இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ஒரு ஒரு அழுத்தத்தினூடாக இந்த முடிவுகளை வந்து மாற்றம் செய்யணும். உங்களுக்கான நீதியை வந்து விரைவாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு அரசியல் சந்திப்புகள், ராஜதந்திர ரீதியான அரசியல் சந்திப்புகளை செய்கிற சமகாலத்துல உங்களுடைய மக்கள் உங்களுக்கு பின்னால மிக பெரும் அளவில் அணிதிரண்டு நிற்கிறார்கள்ன்றதையும் நீங்கள் இந்த நாட்டுக்கு காட்டணும். அதுதான் ஒரு பெரும் அழுத்தத்தை அவர்களுக்கு மேல பிரயோகிக்கும் என்ற ஒரு விடயத்தை தான் அவரும் சொல்லியிருந்தார். இதே விஷயத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட நாங்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து வெளிப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி நாங்கள் ஐநா மனித உரிமைகள் அவையை நோக்கி நாங்கள் போறோம். அதுக்கு பிறகு வந்து அந்த ஐநா மனித உரிமைகள் அவையில வந்து ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளாக வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கிற நாடுகள் வந்து இருக்கின்ற ஒரு அடிப்படையில தான் நாங்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து பெருந்தொகையான மக்கள் வந்து இந்த போராட்டத்துல கலந்து கொள்ள வேணும்ன்றதைத்தான் நாங்களும் எங்களுடைய ஜெர்மன் வாழ் தமிழ் மக்கள்கிட்ட வந்து உரிமையோட கேட்டுக்கொள்கின்றோம். அதுவும் நாங்கள் அருகில் இருக்கிற ஒரு நாடாக இருக்கிறபடியால் பெருந்தொகையான மக்களோட நாங்கள் அந்த இடத்த போக வேணும். அதுக்கான ஏற்பாடுகளை வந்து மாநில பொறுப்பாளர்கள், அந்தந்த நகர செயற்பாட்டாளர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளோட நீங்கள் தொடர்பு கொண்டு அதிகமான மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அனைவருக்கும். உங்களோடு நிறைய பேச வேண்டும். நீங்கள் அனைவரும் மிக முக்கியமான செயற்பாட்டாளர்கள். ஆனால் நேரம் கடந்து விட்டது. மீண்டும் ஒரு சந்திப்பில், மீண்டும் ஒரு பொழுதில் உங்களோடு பேசுவோம். பல்வேறு விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அதே போன்று தொடர்ச்சியாக இனம் நோக்கி பயணிப்போம் என்ற இலக்கோடு உங்கள் அனைவருக்கும் வெளிவலைவலி சார்பாக நன்றி. பார்த்து கொண்டிருந்த உறவுகளை உங்களுக்கும் நன்றி. வருகின்ற 24ஆம் தேதி உங்கள் அனைவரையும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னதாக சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு
அந்த களத்தில் நேரடியாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை பதிவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம். வணக்கம். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.